ஹாய் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். இப்போது நம்ம நாட்டில் வந்து 4ஆந்தேதி 2026 4ஆந்தேதி வந்து யார் வந்து முதலமைச்சர் ஆகுவாங்க அப்படின்னு நான் வந்து டிவியை பார்த்து பார்த்து என் மண்டை வரையும் எடுத்துக்கிச்சு. அவங்க அதை கணிக்கிறாங்க, இவங்க இதை கணிக்கிறாங்க, இதெல்லாம் கணிக்கிறாங்க, எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் நம்ம ஓட்டு போட்ட மக்கள் எல்லா மனசாட்சியும் படி நம்ம மூதாதையை கண்டுபிடிச்ச பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு விஷயம் அது என் மைண்டுக்கு வந்துச்சு. என்னன்னா, இப்போ இந்த குச்சி இருக்குதுல்ல, இந்த குச்சியை வந்து உள்ளே வச்சு நம்ம சுற்ற போகிறோம். இந்த குச்சியை வந்து உள்ளே வச்சு சுற்றினா சுற்றி போட்டு நம்ம பிரிக்கணும். பிரிச்சுன்னா அந்த குச்சி வெளியே வந்துடும். வெளியே வந்தவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. அதனால் 3 பேர் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் கலைஞர் ஐயா கொடுத்ததும், எம்ஜிஆர் ஐயா கொடுத்ததும், இவங்க எல்லாம் நானும் சாப்பிட்டுக்கிறேன். என் உடம்புல ஓடுது. நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவனும் இல்லை. நான் பொதுவாக என்னுடைய மனசாட்சிப்படி தான். நான் இதை யாருக்கும் பார்த்து திட்டாதீங்க, வருத்தம் படாதீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, இது யார்? இது டிவிகே, சரிதா? டிவிகே இது உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சுட்டேன்னா ஓகே, உள்ளே வச்சு சுற்றுறேன். இது வந்து வெளியே வரணும். வெளியே வந்துச்சுன்னா அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. இந்தியாவிலே வந்து உலகத்திலே நம்பர் 1 மாநிலமாக நல்ல வெளிநாடு போகிற நம்பினாலும் ஆகணும். ஏழை மக்கள் இல்லாமல் வயிறு நிறைஞ்சி இதையாவது வர டிஎம்கே. ஓகே, டிஎம்கே வந்துடும். யார் வெளியே வராங்க இப்போ தெரியும். யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, யார் இந்த 5 வருஷம் முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு இப்போ எல்லோரும் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். ஓகே, நதியம் வச்சாச்சு. இந்த அடுத்து யார்? 3 தான். எம்ஜிஆர் கட்சி அவர். ஓகே, இது வந்து பல வருஷம் முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நம்மள சேர்ந்தவங்க நம்ம மொழியை பேசுகிறவங்க கண்டுபிடிச்சிது. அது யாருக்கும் தெரியாது. எனக்கு என்னமோ ஒரு சின்ன மைண்டில் என் ஞாபகத்தில் ஓடிச்சு. சரி, என் மனசில் உள்ளதை சொல்லாமே நாளான்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, இந்த 3ஐயும் வச்சுட்டேன். பார்ப்போம். எது வெளியே இருக்குதோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. அந்த போலிங், இந்த போலிங், எந்த போலிங் நான் பார்க்கல. உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களே பார்க்க போகிறீங்க. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? சரி, சென்ட்ரலேருந்து ஆன் பண்ணணும். எந்த குச்சி? யார் அரசியலை பிடிக்க போகிறா? யார் முதலமைச்சர் சேரை பிடிக்க போகிறாங்க? இது வெளியே வரல. கேள்விப்பட்டும். இதுவும் வெளியே வரல. இதுவும் போட்டும். இதுவும் வெளியே வரல. அப்போது 3ம் வெளியே வரலப்பா. என்னன்னா, இப்போ யாரும் சொந்தமாக ஒரு கட்சிக்காரங்க ஆட்சியை நடத்த முடியாது. கூட்டு முயற்சியில் சேர்ந்து தான் ஆட்சி நடத்த முடியும்னு எங்கள் மூதாதை சொன்னேன். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஐதீகம் வரமுறை. அதுக்கு மேலே எனக்கு தெரியல. டாட்டா, பாய். நான் உங்கள் நண்பன்.